சரி, போன கிளாஸில் என்ன பார்த்துருந்தோம்னா நெட்டாங்கலை படிக்கும். போன கிளாஸில் நெட்டாங்கலை படிச்சிருக்கோம். அடுத்த தொடர்ச்சியாக என்ன படிக்க போகிறோம்னா குறுக்கலை, நலை, குறுக்கலை. சரி, குறுக்கலை என்னென்னு பார்ப்போம். குறுக்கலைன்னா என்னென்னு பார்ப்போம். இப்போ குறுக்கலை எப்படி கண்டுபிடிச்சிட்டேன்டா, அலை இயக்கம், அதாவது அலை செல்ற இயக்கம் இந்த திசையில் இருந்துச்சுண்டா, அலை செல்லும் இயக்கம், அலை செல்லும் திசை இந்த திசையில் இருந்துச்சுண்டா, அதுக்கு செங்குத்தாக ஊடக துணிக்கைகள் அசைஞ்சாங்கண்டா, அதுக்கு செங்குத்தாக ஊடக துணிக்கைகள் அசைஞ்சாங்கண்டா, அந்த அலைக்கு பேர் சொல்லுவாங்க குறுக்கலை. அதாவது அலை இயக்கம் நடக்கிற திசைக்கு செங்குத்தான திசையில் ஊடக துணிக்கைகள் அசையுமே ஆனால் அந்த இயக்கம் யாராலையா இருக்கும்? குறுக்கலையா இருக்கும். போன கிளாஸ்ல படிச்சிருந்தோம், அலை இயக்கம் நடைபெற திசைக்கு சமாந்தரமாக ஊடக துணிக்கை அசைஞ்சாங்கண்டா, அந்த இயக்கத்துக்கு பேர் சொன்னோம் நெட்டாங்கலை. என்ன சொன்னோம்? நெட்டாங்கலை. அதே விஷயத்தை இப்போ மாற்றி படிச்சோம் என்னண்டா, அலை செல்லும் திசைக்கு செங்குத்தான திசையில் ஊடக துணிக்கை அசையுமே ஆனால் அந்த அலை என்ன சொல்லப்படும்? குறுக்கலை. என்ன நடைபெறப்போது? குறுக்கலை. குறுக்கலைகளுக்கு உதாரணமாக யாரை சொல்லலாம்டா, நீர்ல வரக்கூடிய அலைகள், நீர்ல வரக்கூடிய அலைகள், அதாவது நீர் அலைகள் யாவும் என்ன அலை அடிச்ச போகுது? குறுக்கலை அடிச்ச போகுது. அதே மாதிரி ரெண்டாவது உதாரணம் யாரை சொல்லணும்டா, ஒளி அலைகள். ஒளின்றது வெளிச்சம், ஒளின்றது என்னது? வெளிச்சம். ஆகவே ஒளி அலைகள் யாவும் என்ன அடிச்ச போகுது? குறுக்கலை அடிச்ச போகுது. அப்போ குறுக்கலையில் யாரை சொல்லுவாங்கடா, அலை இயக்கம் நடைபெற திசைக்கு செங்குத்தான திசையில ஊடகங்கள், அதாவது ஊடக துடிக்கைகள் இயங்குனாங்கடா, அந்த அலைகள் யார் அடிச்ச போறாங்க? குறுக்கலை. அந்த அலை யார் அடிச்ச போகுது? குறுக்கலை. அப்படி அலை செல்ற திசைக்கு செங்குத்தாக ஊடக துணிக்கை அசைகிற அலை யாவும் குறுக்கலை எனப்படும். அந்த குறுக்கலைகளுக்கு உதாரணமாக நீர் அலையை சொல்லலாம். அதே மாதிரி ஒளி அலை. ஒளி அலைன்றது என்னது? வெளிச்சத்தை சொல்லலாம். சரி, கீழே அழிக்கணுங்க. அது கீழே அடுத்த போயின்னு சொல்லுங்க. குறுக்கலைன்னு போட்டு குறுக்கலைன்னு போட்டு எழுதுங்க. அலை செல்லும் திசைக்கு, அலை செல்லும் திசைக்கு, அலை செல்லும் திசைக்கு, அலை செல்லும் திசைக்கு செங்குத்தான திசையில், செங்குத்தான திசையில், செங்குத்தான திசையில் ஊடக துணிக்கைகள் அசையுமாயின், அலை செல்லும் திசைக்கு செங்குத்தான திசையில் ஊடக துணிக்கைகள் அசையுமாயின், ஊடக துணிக்கைகள் அசையுமாயின் அது குறுக்கலை எனப்படும். அது குறுக்கலை எனப்படும். அது குறுக்கலை எனப்படும். உதாரணம் போடுங்க. நீரலைகள், நீரலைகள், நீரலைகள். அடுத்த உதாரணம் ஒளி அலைகள். ஒளின்றது வெளிச்சமா? ஒளின்றது இங்கே வெளிச்சம். ஒளி அலைகள், நீரலைகள். அடுத்த உதாரணம் என்னது? ஒளி அலைகள். என்னது? ஒளி அலைகள். சரி, போன கிளாஸ்ல பார்த்திருந்தோம், நெட்டாங்கலை எந்த ஊடகத்திலாம் பயணம் செய்யும்டா? திண்ம ஊடகம், திரவ ஊடகம், வாயு ஊடகம். இந்த 3 ஊடகத்தில என்ன பயணம் செய்யும்? நெட்டாங்கலை பயணம் செய்யும். ஆனா குறுக்கலை எங்க பயணம் செய்யும்டா? திண்ம ஊடகத்துல பயணம் செய்யும். அதே மாதிரி திரவ ஊடகத்துல பயணம் செய்யும். ஆனால் வாயு ஊடகத்தில் பயணம் செய்வதில்லை. வாயு ஊடகத்துல பயணம் செய்வதில்லை. இதுக்கு முன்னுக்கு போன கிளாஸ்ல பார்த்து நெட்டாங்கலை படிச்சிருந்தோம். அந்த நெட்டாங்கலை என்ன? திண்ம ஊடகத்துல பயணம் செஞ்சு, திரவ ஊடகத்துல பயணம் செஞ்சு, வாயு ஊடகத்துல பயணம் செஞ்சு. ஆனா இப்போ பார்க்குற குறுக்கலைகள் திண்ம ஊடகத்திலையும் திரவ ஊடகத்திலையும் மாத்திரம் பயணம் செய்யும். ஆனால் வாயு ஊடகத்தில் என்ன செய்வதில்லை? பயணம் செய்வதில்லை. என்ன செய்வதில்லை? பயணம் செய்வதில்லை. வகையில குறுக்கலைகள், குறுக்கலைகள், குறுக்கலைகள் திண்ம திரவ மேற்பரப்புகள் மீது மாத்திரம் செல்லும். திண்ம திரவ மேற்பரப்புகள் மீது மாத்திரம் செல்லும். திண்ம திரவ மேற்பரப்புகள் மீது மாத்திரம் செல்லும். தொடர்ந்து வாயு மேற்பரப்பில் செல்லாது. வாயு மேற்பரப்பில் செல்லாது. வாயு மேற்பரப்பில் செல்லாது. வாயு மேற்பரப்பில் செல்லாது. சரி, அடுத்த விஷயம் என்னடா, நெட்டாங்கலை பயணம் செய்கிற விதம் போன கிளாஸ்ல பார்த்தோம். அதாவது நெட்டாங்கலை ஐதாக்களையும் அதே மாதிரி நெருக்கலையும், அடுத்த விஷயம் ஐதாக்களையும் அதே மாதிரி நெருக்கலையும் வைத்து பயணம் செஞ்சாலே என்ன அலையா இருந்துச்சு? நெட்டாங்கலை. என்ன அலையா இருந்துச்சு? நெட்டாங்கலை.
ஆனால் குருக்களை எதை வச்சு பயணம் செய்யும்டா? ஒன்று முடியை வைத்து பயணம் செய்யும், இல்லாட்டி தாலியை வைத்து பயணம் செய்யும். ஒன்று முடியை வைத்து பயணம் செய்யும், இல்லாட்டி தாலியை வைத்து பயணம் செய்யும். என்னது முடி தாலி என்னென்ன விஷயம்னு பார்த்தோம்டா, அதுக்கு முதல்ல குருக்கலைகள் ஒரு அமைப்பு படம் ஒன்று விளங்கிச்சோம். அந்த அமைப்பு படத்தை பார்த்துக்கிட்டு முடிதாலி என்னன்னு பார்ப்போம். அந்த அமைப்பு படத்தை பார்த்துக்கிட்டு முடிதாலி என்னன்னு பார்ப்போம். ஒரு குருக்கலை ஒன்றின் அமைப்பு எவ்வாறு காணப்படும்டா? ஒரு குருக்கலையின் அமைப்பு எப்படி இருக்கும்டா? இப்படி காணப்படும். இப்படி மேல் கீழான இயக்கம் மறிச்சு, இப்படி மேல் கீழான இயக்கம் மறிச்சு. இந்த கிடையாக போற கோட்டுக்கு பேர் சொல்லுவாங்க சமநிலை தானம். என்ன தானம்னு சொல்ற? சமநிலை தானம். அப்ப சமநிலை தானத்திலிருந்து மேல வாராக்கள், அதாவது சமநிலை தானத்திலிருந்து மேல வார அந்த உச்சிக்கு பேர் சொல்லுவாங்க முடி. என்ன சொல்லுவாங்க? முடி. சமநிலை தானத்திலிருந்து அந்த மேல வார உச்சிக்கு பேர் சொல்லுவாங்க முடி. சமநிலை தானத்துக்கு மேல வாராக்கள் முடி. சமநிலை தானத்துக்கு கீழே வாராக்களுக்கு பேர் சொல்லுவாங்க, அவங்க தான் யாரு? தாலி. அவங்க தான் யாரு? தாலி. சமநிலை தானத்துக்கு மேல வாராக்கள் முடி என்று அழைக்கப்படும். சமநிலை தானத்துக்கு கீழே வாராக்கள் என்ன செய்யப்படும்? தாலி என்று அழைக்கப்படும். நெட்டாங்களை படித்தோம். நெட்டாங்களை நெருக்களையும் கொண்டு பயணம் செய்யும், ஐதாக்களையும் கொண்டு பயணம் செய்யும். ஆனால் குருக்கலைகள் முடியையும் தாலியையும் வைத்து பயணம் செய்யும். முடியையும் தாலியையும் வைத்து பயணம் செய்யக்கூடியதா இருக்கு. கிளறும் அடுத்த பாயிண்ட்ஸ். குருக்கலைகள் யாவும் குருக்கலைகள் யாவும் குருக்கலைகள் யாவும் குருக்கலைகள் யாவும் முடி கமா தாலியை வைத்து பயணம் செய்யும். 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 சரி, கீழே முதல்ல கேள்வி எழுதுங்க. கீழே முதல்ல கேள்வி எழுதுங்க. ஓய்விலுள்ள நீர்நிலை ஒன்றில் ஓய்விலுள்ள நீர்நிலை ஒன்றில் ஓய்விலுள்ள நீர்நிலை ஒன்றில் ஓய்விலுள்ள நீர்நிலை ஒன்றில் ரெஜிஃபோம் உருளை ஒன்று ரெஜிஃபோம் உருளை ஒன்று ரெஜிஃபோம் உருளை ஒன்று ஓய்விலுள்ள நீர்நிலை ஒன்றில் ரெஜிஃபோம் உருளை ஒன்று ரெஜிஃபோம் உருளை ஒன்று காணப்படும் விதம் உருவில் தரப்பட்டுள்ளது. காணப்படும் விதம் உருவில் தரப்பட்டுள்ளது. காணப்படும் விதம் உருவில் தரப்பட்டுள்ளது. காணப்படும் விதம் உருவில் தரப்பட்டுள்ளது. சரி, படத்தை கீழே எடுங்க. படத்தை கீழே எடுங்க. படத்தை கீழே எடுங்க. அதாவது ஓய்வில் இருக்கிற தண்ணியில் உள்ள ரெஜிஃபோம் உருளை காட்டிருச்சாங்க. ரெஜிஃபோம் உருளை படத்தை கீழே எடுங்க. ரெஜிஃபோம் உருளை படத்தை கீழுங்க. சரி, உங்களுக்கு தெரியும் தண்ணியில ஒரு ரெஜிஃபோம் உருளையை போட்டால் என்ன நடக்கும்? தண்ணியில, அதாவது தண்ணி இப்படி தண்ணீர் அலை எப்படி உங்களுக்கு தெரியும் தானே? தண்ணீர் அலை எப்படி மேல்கீழா போகுது. அந்த தண்ணீர் அலைகள்ல ரெஜிஃபோம் உருளை போட்டால் என்ன நடக்கும்? ரெஜிஃபோம் உருளை ஒரு சந்தர்ப்பத்தில் கீழ் நோக்கி இயங்கும், ஒரு சந்தர்ப்பத்தில் மேல் நோக்கி இயங்கும். ஆமா இல்லையா? அதாவது ரெஜிஃபோம் உருளை நீங்க தண்ணியில போட்டீங்கன்னா ஒரு சந்தர்ப்பத்தில் கீழ் நோக்கி இயங்கும், ஒரு சந்தர்ப்பத்தில் எங்க போகுது? மேல் நோக்கி இயங்க போகுது. அவ கீழே முதல்ல கேள்விடுங்க. கீழே முதல்ல கேள்விடுங்க. ரெஜிஃபோம் உருண்டை ரெஜிஃபோம் உருண்டை ரெஜிஃபோம் உருண்டை இயங்கும் விதத்தை விளக்குக. இயங்கும் விதத்தை விளக்குக. இயங்கும் விதத்தை விளக்குக. இயங்கும் விதத்தை விளக்குக. விடலுங்க. விடலுங்க. எப்படி இயங்க போகுது? மேல் கீழாக. எப்படி? மேல் கீழாக எழுங்க. மேல் கீழாக இயங்கும். மேல் கீழாக இயங்கும். எப்படி எழுங்க? மேல் கீழாக இயங்கும். எப்படி இயங்க போகுது? மேல் கீழாக இயங்க போகுது. சரி, உரமிலக்க இரண்டாம் கேள்வி. நீரில் உருவாகும் இவ்வகை அலை நீரில் உருவாகும் இவ்வகை அலை நீரில் உருவாகும் இவ்வகை அலை நீரில் உருவாகும் இவ்வகை அலை எவ்வகை அலையை சார்ந்தது? எவ்வகை அலையை சார்ந்தது?
நீரில் உருவாகும் இவ்வகை அலை எவ்வகை அலை வகையை சார்ந்தது? நீரில் உருவாகிற இந்த அலை என்ன அலையை சார்ந்திருக்க போகுது? ஒன்று மேலே போகுது கீழே வருது, மேலே போகுது கீழே வருது. இப்படி மேலே கீழே வர அலை என்ன அலை அடிச்ச போகுது? குறுக்கலை. கீழே குறுக்கலை. குறுக்கலை குறுக்கலை குறுக்கலை. உரோமிலக்க 3 கேள்வி. இவ்வலை உருவாதலின் போது எச்செயற்பாட்டிற்கு உட்படும். இவ்வலை உருவாதலின் போது எச்செயற்பாட்டிற்கு உட்படும். நெட்டாங்கலை எதற்கு உட்பட போகுது? நெருக்கலுக்கும் உட்படும், ஐதாக்களுக்கும் உட்படும். ஆனா இங்க வர அலை என்ன அலை அடிச்சு போறாங்க? குறுக்கலை. அப்ப குறுக்கலை எதுக்கு உட்படுவாங்க? ஒன்று முடி, அடுத்தே நத்தாளி. ஒன்று முடி, அடுத்தே நத்தாளி. அப்ப இல்லைங்க, முடி கமா தாளி இக்கு உட்படும். முடி கமா தாளிக்கு உட்படும். முடி கமா தாளிக்கு உட்படும். முடி கமா தாளிக்கு உட்படும். முடி கமா தாளிக்கு உட்படும். சரி, கீழே சின்ன தலைப்பு குறுக்கலை ஒன்றின் அமைப்பு. குறுக்கலை ஒன்றின் அமைப்பு. குறுக்கலை ஒன்றின் அமைப்பு. சரி, தலைப்பு குறுக்கலை ஒன்றின் அமைப்பு. குறுக்கலை ஒன்றின் அமைப்பு. குறுக்கலை ஒன்றின் அமைப்பு. குறுக்கலை ஒன்று அமைப்பு எப்படி இருக்கும்டா? முடி தாளியை வச்சு பயணம் செஞ்சேன். அதை எப்படி காட்டுறேன்டா? இப்படி காட்டினீங்களா? சரி, குறுக்கலை ஒன்றின் அமைப்புன்னு போட்டு இந்த படத்தை கீறி எழுது. இந்த படத்துல சமநிலை தானம்ன்றது இந்த கிடையா வர போடும். இந்த சமநிலை தானத்துக்கு மேல வாராக்கள் யார் அடிப்பாங்கடா? யார் அடிப்பாங்க? முடியாக காணப்படும். யாரை காணப்படும்? முடி உதாரணம்னா இது எக்ஸ்னு குறிச்சேன். இது என்ன முடிக்கணும்? எக்ஸ். ஏன்னா 2 எக்ஸ் வந்து என்ன? முடி. சமநிலை தானத்துக்கு கீழே வாராக்கள் காட்டுவோம். சமநிலை தானத்துக்கு கீழே வாராக்கள் என்ன வரைப்பாங்கடா? தாலி அடிப்பாங்க. என்ன வரைப்பாங்க? தாலி. ஆகவே நான் இதை வையிட்டு காட்டினேன்டா. இது எனக்கு என்ன? இதுவும் வை. ஆகவே கீழே எழுதுங்கோ. எக்ஸ்ன்றது முடி, எக்ஸ்ன்றது முடி, வைன்றது என்ன? தாலி. வைன்றது என்ன? தாலி. ஆகவே குறுக்கலை ஒன்று அமைப்புல வந்து சமநிலைத்தானத்துக்கு மேல வாராக்கள் முடியாகவும் கீழே வாராக்கள் தாலியாகவும் இருப்பாங்க. ஆகவே எக்ஸ்ன்றது முடி, வைன்றது தாலின்னு போடும். எக்ஸ்ன்றது முடி, வைன்றது தாலி. எக்ஸ்ன்றது முடி, வைன்றது தாலி. எக்ஸ்ன்றது முடி, வைன்றது தாலி. சரி, இதுக்கு இருந்தா அடுத்த தலைப்பு போடுவோம். அடுத்த தலைப்பு குறுக்கலை சார்ந்த பௌதிக கணியங்கள். குறுக்கலையுடன் சார்ந்த பௌதிக கணியங்கள் போடுவோம். குறுக்கலையுடன் சார்ந்த அல்லது குறுக்கலையுடன் தொடர்புபட்ட பௌதிக கணியங்கள். குறுக்கலையுடன் தொடர்புபட்ட பௌதிக கணியம். பௌதிக கணியங்கள். குறுக்கலையுடன் தொடர்புபட்ட பௌதிக கணியங்கள். குறுக்கலையுடன் தொடர்புபட்ட பௌதிக கணியங்கள் படிப்போம். சரி, அதுல முதலாவது தலைப்பு போடுங்க வீச்சம். முதலாவது தலைப்பு போடுங்க வீச்சம். முதலாவது தலைப்பு போடுங்க வீச்சம். வீச்சம் என்னன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டுக்கா முதலாவது தலைப்பு போடுங்க வீச்சம். குறுக்கலையுடன் தொடர்புபட்ட பௌதிக கணியங்கள் போட்டு முதலாவது தலைப்பு அதில் வீச்சம்னு போடுங்க. வீச்சம். வீச்சம். சரி, வீச்சம்டி யாரை சொல்றேன்னு பார்ப்போம். லேசான விஷயத்தை பார்ப்போமா? இப்படி ஒரு குறுக்கலை தாரைன்னு வைப்போம். இப்படி ஒரு குறுக்கலை தாரை. இந்த குறுக்கலை எப்படி போகுதுன்னு இருக்குமே, இப்படி அந்த குறுக்கலை பயணம் செய்யுது. இந்த குறுக்கலையில இந்த கிடையா போற கோட்டுக்கு பேர் சொல்லுவாங்க சமநிலை தானம். என்ன தானம்? சமநிலை தானம். சமநிலை தானத்திலிருந்து ஒரு அலை வந்து எவ்வளவு உயரத்துக்கு மேல் எழும்புதோ அதான் அதில் வீச்சம். அதான் அதில் என்ன? வீச்சம். சரியா அந்த உச்சிக்கு எடுக்கணும். அப்போ இதில் நான் உதாரணம் ஒரு உச்சி வந்து 5 சென்டிமீட்டர் தரையில் வைப்போம். எத்தனை சென்டிமீட்டர்? 5 சென்டிமீட்டர். கீழே சும்மா தாரேன் ஒரு -5 சென்டிமீட்டர். கீழே தாரேன் ஒரு -5 சென்டிமீட்டர். இதான் 0 வச்சுக்கிறோமே. இந்த சமநிலை தானத்திலிருந்து இந்த அலை எவ்வளவு உயரத்துக்கு மேலெழும்புதோ இந்த உயரத்துக்கு பேர் சொல்லுவாங்க வீச்சம்.
இந்த உயரத்துக்கு பேர் சொல்லுவாங்க வீச்சம். அந்த வீச்சம் எவ்வளோ இருக்கீங்க 5 சென்டிமீட்டர். இதில் சென்டிமீட்டர் 5 சென்டிமீட்டர். அப்போ அலையொன்றின் சமநிலை தானத்தில் இருந்தான உச்ச இடப்பெயர்ச்சி, அதாவது அந்த அலை எலும்புற ஆக கூடின உயரம் வந்து என்ன சொல்லப்படும் வீச்சம் சொல்லப்படும். அப்ப அலை இயக்கத்துல வந்து குறுக்கலை ஒன்று இயக்கத்துல சமநிலை தானத்தில் இருந்தான உச்ச இடப்பெயர்ச்சி வீச்சம் எனப்படும். சமநிலை தானத்தில் இருந்தான உச்ச இடப்பெயர்ச்சி வீச்சம் எனப்படும். ஒரு வீச்சம் கண்டுபிடிச்சே சரியான லேசி. அலை இயக்கத்துல சமநிலை தானத்திலிருந்து மேல உயர் கிளம்புறாங்களே அந்த உயரத்தை தான் சொல்ல வீச்சம். அப்போ முடிக்கு மட்டும்தான் நான் வீச்சம் பார்க்குறேன் அப்படின்னு கேட்டா இல்லை, தாலிக்கும் வீச்சம் பார்க்கலாம். தாலிக்கு என்ன பார்க்கலாம் வீச்சம். நான் இதை சும்மா 5 போட்டு வைக்கிறேன்னு சரி. அப்போ முடிக்கு மட்டும் வீச்சம் பார்க்குறான் இல்லை, அதாவது சமநிலை தானத்திலிருந்து முடிகிற உயரத்துக்கு இடையிலான தூரமும் வீச்சம் தான். சமநிலை தானத்திலிருந்து தாளிர உயரத்துக்கு இடையிலான தூரம் என்னது வீச்சம் தான். தாளிர உயரத்துக்கு இடையிலான தூரம் என்னது வீச்சம் தான். ஆகவே சமநிலை தானத்தில் இருந்தான உச்ச இடப்பெயர்ச்சி என்ன சொல்லப்படும் வீச்சம் எனப்படும். என்ன சொல்லப்படும் வீச்சம். அது முடி கலந்தாலும் சரி, நீங்க தாலி கலந்தாலும் சரி, தாலி கலந்தாலும் முடி கலந்தாலும் அலை செல்ற அந்த மொத்த, அதாவது அலையிற அந்த உயர்ந்த பட்ச இடப்பெயர்ச்சி என்ன சொல்லப்படும் வீச்சம். அது சமநிலை தானத்திலிருந்து அலையிற அந்த உச்சியில் அலைஞ்சிங்கன்னா சரி. ஆகவே இந்த அலையிற உச்சது இந்த உச்சி, இந்த அலையிற உச்சது இங்கே, இந்த அலையிற உச்சது இங்கே, இந்த அலையிற உச்சது இங்கே. இப்படி சமநிலை தானத்திலிருந்து உச்ச இடப்பெயர்ச்சி அலைஞ்சிங்கன்னா அது எதுக்கு சமனாக்க போகுது வீச்சத்துக்கு சமனாரிக்கும். எதுக்கு சமனாரிக்கும் வீச்சத்துக்கு சமனாரி. கீழே வீச்சம் வரும். அலை இயக்கத்தில் பங்கு பற்றும் துணிக்கைகளின் சமநிலை தானத்தில் இருந்தான உச்ச இடப்பெயர்ச்சி வீச்சம் எனப்படும். சமநிலை தானத்தில் இருந்தான உச்ச இடப்பெயர்ச்சி வீச்சம் எனப்படும். சரி, பதில முதல்ல கேள்வி எழுதுங்க. சரி, இந்த 2 அலையிலையும் யாருக்கு வீச்சம் கூடின அலைன்னு சொல்லுங்க வேணா. சரி, உதாரணமான ஒரு எக்ஸின் அலை ஒன்று எடுக்கிறேன்னு. இப்போ எக்ஸின் அலை ஒன்று என்ன செய்ய தெரியுமா, இப்படி பயணம் செய்யுது. அதே மாதிரி ஒரு வைண்ட் அலை வந்து என்ன செய்ய தெரியுமா, இப்படி பயணம் செய்யுது. ஒரு வைண்ட் அலை வந்து இப்படி பயணம் செய்யுது. சரி, இப்படி அலை பயணம் செஞ்சு, அதாவது எக்ஸின் அலை இப்படி பயணம் செஞ்சு, வைண்ட் அலை இப்படி பயணம் செஞ்சு. நான் சொல்றேன் இந்த நீளம் வந்து என்னன்னா பீன்னு எடுக்கிறேன். இந்த நீளம் வந்து பி, இந்த நீளம் வந்து கியூன்னு எடுக்கிறேன். சரிதானே? அப்போ இந்த நீளம் பி, அந்த நீளம் தெரியாது, அதே வீச்சம் என்னடா வரப்போகுது, அதே வீச்சம்டா பி தான். அதுமாதிரி அப்போ இந்த நீளம் என்ன வரைக்கும் போகிறோம் நம்மளுக்கு கியூவாக தான் இருக்கு. இந்த நீளம் என்ன வரைக்கும் போகிறோம் நம்மளுக்கு கியூவாக தான் இருக்கு. சரி, இப்போ XYன்னு 2 அலை தரப்பட்டுள்ளது. கீழே நம்ம கேள்வி வேணுங்க. XY என்று 2 அலைகள் தரப்பட்டுள்ளது. XY என 2 அலைகள் தரப்பட்டுள்ளது. இவ்வலைகளில் வீச்சம் கூடிய அலை எது? உங்களுக்கு அழகாக விளங்குது. வீச்சம் எதுலேருந்து பார்க்குறேன், சமநிலை தானத்தில் இருந்தான உச்ச இடப்பெயர்ச்சி. இப்போ நான் பார்த்தோம்னா வீச்சம் யாருக்கு பெருசுண்டா பிஏ பக்கம் யாருக்கு பெருசாக போகுது, கியூக்கு பெருசு. ஏன்னா பீர நீளம் இதே மாதிரி தான் சின்ன நீளம், ஆனால் கியூர நீளம் என்ன அதை பார்க்க பெரிய நீளம். அப்போ சமநிலை தானத்திலிருந்து அதிகபட்ச உயரத்துக்கு எழும்புறாள் யாரு, பியா கியூவா? பி வந்து சின்ன உயரம், கியூ வந்து என்ன உயரம், பெரிய உயரம். ஆகவே வீச்சம் கூடின பிஏ பார்க்க யாருக்கு கூடும், கியூக்கு கூடும். அவங்க தந்தது XYன்னு 2 அலைகளா, அப்போ எக்ஸை பக்கம் யாருக்கு கூட வச்சு வீச்சம், வைக்கு. அப்போ போடுங்க கீழே வீச்சம் கூடிய அலை வை. சரி, 2வது பார்ப்போம். தரப்பட்ட அலையின் வீச்சத்தை கணிக்க.
ரெண்டாவது எழுதுங்க. தரப்பட்ட அலையின் வீச்சத்தை கணிக்க. தரப்பட்ட அலையின் வீச்சத்தை கணிக்க. இப்படி ஒரு அலை தராங்க வைப்போம். இப்படி ஒரு அலை தராங்க வைப்போம். தரப்பட்ட அலையின் வீச்சத்தை கணிக்க. இப்போ என்ன போய் தராங்கண்டா, இந்த புள்ளிக்கும் இடையிலான தூரம் தராங்க ஒரு 10 சென்டிமீட்டர். எத்தனை சென்டிமீட்டர்? ஒரு 10 சென்டிமீட்டர். இந்த அலையில வீச்சம் என்ன? இந்த அலையில வீச்சம் எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த அலையில வீச்சம் எப்படி கண்டுபிடிக்கிறது? அதாவது இந்த நீளத்துக்கு முடிக்கும் தாலிக்கும் ரெண்டுக்கும் இடைப்பட்ட அந்த நீளம் வந்து 10 சென்டிமீட்டர் வந்து எடுக்கு. இது வந்து எடுக்கு 10 சென்டிமீட்டர். இப்போ வீச்சம் எப்படி பார்க்குறேன்டா, உங்களுக்கு தெரியும் வீச்சம்ன்றது முடிக்கு வந்தாலும் தாலிக்கு வந்தாலும் எப்படி இருப்பாங்க? சமனரிச்சு. எப்படிக்கும்? சமனரிச்சு. வீச்சம் எங்கேருந்து பார்க்குற? ஃபஸ்ட்டுக்கு நம்ம சமநிலை தானத்திலிருந்து பார்க்குறோம். எங்கேருந்து பார்க்குற? சமநிலை தானம். சமநிலை தானத்திலிருந்து மேலிருந்த உயரத்தை எடுத்தாலே வீச்சம் தான் வரும். சமநிலை தானத்திலிருந்து கீழே வந்த உயரத்தை பார்த்தா என்ன செய்ய போகுது? வீச்சம் தான் வரப்போகுது. அப்போ முடிக்கும் தாலிக்கும் இடையிலான ரெண்டு சமபக்க நீளத்தை செஞ்சாங்க 10 சென்டிமீட்டர். அப்போ இதில் எப்படி வீச்சம் கண்டுபிடிக்கிறேன்டா, இதை எத்தனை பிரிச்சோம்? நம்ம ரெண்டாக பிரிச்சோம். இதில் இங்கே வர உயரமும் இங்கே வர உயரமும் எப்படி நம்மளுக்கு சமனாக இருக்கு. ஆகவே இந்த உயரத்தையும் சேர்த்து அவங்க எத்தனை எடுக்கு? 10 தந்து எடுக்கு. ஆகவே இதை நான் ரெண்டாக பிரிச்சோம்டா. ரெண்டாக பிரிச்சா இருக்கும் வீச்சம் சமன். வீச்சம் சமன் 10 சென்டிமீட்டர் எத்தனை பிரிக்கணும்? ரெண்டால பிரிக்கணும். பிரிச்சத்தை வரப்போகுது 5 சென்டிமீட்டர். எத்தனை சென்டிமீட்டர்? 5 சென்டிமீட்டர். அதாவது இது உண்மை எப்படி வந்துருக்கும்டா, வீச்சம் எப்படி வந்துருக்கும்டா, இந்த நீளம் வந்து எத்தனை வந்துக்கணும்? 5 சென்டிமீட்டர் வந்துக்கணும். இந்த நீளம் வந்து எப்படி இருக்கணும்? அதுவும் 5 சென்டிமீட்டராக இருந்துருச்ச வேண்டும். ஏன்னா அந்த முடி இந்த தாடி சமநிலை தாளத்தில் மேலே முடிக்கு வந்தாலும் வீச்சம் தான், கீழே வந்தாலும் என்ன? வீச்சம் தான். அப்போ இதுக்கு எவ்வளோ வருதோ இதுக்கும் அதே விட தான் வரணும். உண்மை இல்லையா? அப்போ இது ரெண்டாவது பிரிச்சுட்டீங்கன்னா மொத்தம் பாருங்க 10 சென்டிமீட்டர்டா. அது ரெண்டாக பிரிச்சா மேலே 5 கீழே 5. ஆக வீச்சம் எத்தனை வர போகுது? 5 சென்டிமீட்டர். நீங்கள் இதை எடுத்தாலும் உங்களுக்கு 5 தான் இருக்கும். நீங்கள் இதை எடுத்தாலும் உங்களுக்கு எப்படி நினைக்கணும்? அதே 5 நினைக்கணும். அப்போ இதை எடுத்தால் நினைக்கணும் அதுவும் அதே 5 சென்டிமீட்டர். இதை எடுத்தால் அதுவும் உங்களுக்கு அதே 5 சென்டிமீட்டர். ஆகவே வீச்சம் வந்து சமன் அடிச்சு மாறிச்சாதா? வீச்சு வீச்சம் வந்து நீங்கள் முடி அளந்தாலும் வீச்சம் வரும், தாலி அளந்தாலும் வீச்சம் வரும். வீச்சம் எப்படி சொல்றது? சமநிலை தானத்தில் இருந்தான அலையெலும்புறந்த உச்ச இடப்பெயர்ச்சி. அலையெலும்புறந்த உச்ச இடப்பெயர்ச்சி சொல்லப்படும் வீச்சம் எனப்படும். சொல்லப்படும் வீச்சம் எனப்படும். சரி, வீச்சம் எனப்படும். சரி, இதோட நம்ம 2ஆம் கிளாஸை முடிச்சுக்கிடுவோம். இதோட வீச்சத்தை முடிப்போம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது அலை நீளம் என்ன, மீடி 2 என்ன, இப்படி கொஞ்சம் கொஞ்சம் அடுத்தடுத்த விஷயத்தை பார்த்துக்கிட்டு இந்த அளவு கொஞ்சம் கொண்டு போய் கம்ப்ளீட் பண்ணுவோம். நினைக்கிறேன் ஒரு அளவு அன்னளவாக வரும் 10 கிளாஸில் இந்த யூனிட் முடியும். சரி தானே? சரி, இந்த பாடத்தில் மேலதிக தகவல் வேண்டாம், இந்த நம்பருக்கு மெசேஜ் போட்டு எடுத்துக்கிடுங்க. இந்த நம்பருக்கு மெசேஜ் போட்டு மேலதிக தகவல் வேண்டாம் அந்த பாடத்தில் எடுத்துக்கலே. சரி தானே? சரி சரி, இப்போ அடுத்த கிளாஸ் நம்ம 3ஆம் கிளாஸில் அடுத்த இதில் சந்திப்போம். சரிதானே? சரி, அஸ்ஸலாமு அலைக்கும்.